வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம். அதன்படி குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/1/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:30 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:02 வரை துதிவியை திதி, அதன் பிறகு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று பகல் 1:31 அதிகாலை 1:31 வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பிறகு திருவோண நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:02 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று மாலை 3:23 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 1:31 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:31 வரை மிருகசீரிட நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதற்காக மன வருத்தமோ அச்சமோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகள் செய்தீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த தடையோ குறையோ வராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலனை, நட்சத்திர பலனை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருப்பின் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதுக்கு உடனுக்குடன் பதிலளிக்க நாங்கள் ரெடி. சரிங்களா? வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனம் அமைதி தரும் விதத்தில் நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரமே நடக்கும். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அதை விட என்ன இருக்குது? அதனால் மனசு திருப்தி அடையும். திருப்தி அடைஞ்சால் இன்றைக்கி நடப்பவை எல்லாமே நன்மையாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உற்சாகமான நாளாக, ஒரு உத்வேகம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செய்தொழிலில் முழு கவனமும் முழு ஆர்வமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. ஆமாங்க, முடிவு உங்களுக்கே தெரியும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் கூட சற்று மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன இது ஒன்றுமே நடக்கலை, நம்ம என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, எவ்வாறு பண்ணுறது, இந்த குழந்தை இப்படி பண்ணுறானே, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஆங்கிற மாதிரி ஒரு சின்ன தயக்கம், ஒரு மனக்கவலை இதெல்லாம் தோணும். அது மாதிரி மேலதிகாரிகள் உங்களுக்கு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த மனக்கவலையும், வேலைக்கு போகலாமா வேணாமா,
ஒன்றுமே புரியலையே அப்படின்லாம் கூட தோணும். அதெல்லாம் இன்றைக்கி போகணுன்னா நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திருது விநாயக பகவானை பாருங்கள். விநாயக பகவானை பார்த்தா கவலையை தீர்த்துருவார். ஆமாங்க, கற்பக விநாயகர் கவலையை தீர்த்துருவார், பயப்படாதீங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடக்குங்க, பயப்பட வேணாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும், அதனால் மனசுக்கு சந்தோஷம் உண்டு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிரியும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பான். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் தான். ஆனால் அப்படி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத சந்திராஷ்டமம். ஏன்னா வளர்பிறையில் இருக்குது. வளர்பிறை சந்திராஷ்டமம் அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஒன்றும் பாதிக்காதுங்க, சரிங்களா? அதன் காரணமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் சற்று தடங்கள் ஏற்பட்டு நிறைவேறும். எதாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளே ஆசைகள் கொஞ்சம் தடைபடும். 1 மணிக்கு பிறகு சூப்பராக நிறைவேறும். இன்றைய நாள் உங்களுக்கு 1 மணிக்கு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆமாம். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும் நீங்கள். ஆமாங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இருந்தாலும் யாரிடமும் கொடுத்த வாக்கு இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியாகிடும். வாக்கை நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால் யார்கிட்டும் வாக்கு கொடுக்காதீங்க. இன்றைக்கி அது சொல்லப்போனால் இன்றைக்கி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது கொஞ்சம் சிக்கலில் முடிஞ்சிடும். முடிந்தவரை கடகராசி அன்பர்கள் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. இறை வழிபாட்டுக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுங்க. அது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இன்றைக்கி சுபகாரிய பேச்சுகள் கூட உங்களுக்கு யாராச்சும் கிண்டுவாங்க. ஆனால் அதையும் தவிர்த்துருங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுகள் செவி வழி வரும். அதில் முழு ஈடுபாடு இன்றைக்கி வேண்டாம், சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்குங்க, சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. எல்லாம் இன்பமயம் என்பது போல இன்று எது நடந்தாலும் சந்தோஷம்தான். ஆமாம், நன்மை மட்டும்தான் நடக்கும், பயப்படாதீங்க. இன்றைய நாளில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதன் காரணமாக வெளியூர் பயணமும் இன்றைக்கி சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளியிலிருந்து நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு தெரியாத பிரச்சனை கூட இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அதனால் உங்களுடைய திறமையை வெளியில் காட்டினீங்கன்னா அதுக்கு தக்க பாராட்டுகளும் பதக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல மேடை கிடைச்சது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா காலமுச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாயிருக்கும். ஆமாங்க, அதை மட்டும் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு, அதிர்ஷ்டமான 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க.
உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இன்றைக்கி ஏற்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனம் இன்று தெளிந்த நீரோடை மாதிரி தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளுங்க. மனதிலே இருந்த குழப்பங்கள் மாறி ஒரு நிலையில் மனம் அமைதி பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் வாதத்தை இன்னைக்கு வாதம் பண்ணாதீங்க, வாதத்தை குறைச்சிங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா அந்த பயணத்துக்கு நல்ல நன்மை உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 1க்கு 2 லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தில் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஆமாங்க, யாரிடமும் இல்லாத பொருள் உங்களிடம் வந்து விற்று தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக கருப்பு நிற பொருட்கள் விற்பனையாளர்கள் இன்று சூப்பராக உங்களுடைய நல்லது ஒரு லாபம், மிக சிறந்த லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. ஆமாங்க, அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கெத்தை காட்டக்கூடிய சிறந்த நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால யார் மீதும் கொஞ்சம் இறக்க சுபாவம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே யார் மீதும் கொஞ்சம் இரக்கம் என்பது இல்லாத கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இறைவனுக்கு மட்டும் வணங்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொருட்படுத்த மாட்டீங்க. ஆனாலும் இன்றைய நாள் நீங்களே இறக்கப்பட்டு சிலருக்கு நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இருந்த சோர்வுத்தன்மை நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரம் செய்து முடிக்கக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் இன்னைக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண்சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் இன்னைக்கு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நேர்மை இன்னைக்கு உங்களை கடைபிடிக்கிறதுக்கு நல்லதுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால 12ஆம் இடத்து சந்திர பகவான் மறைந்து இருந்தாலும் கூட பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைக்கு வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் நீங்கள் தான். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு பன்மடங்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. அது மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய அற்புதமான நாளுங்க கும்பராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடை நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவையை இன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க, மன சந்தோஷம் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. இல்லைன்னா வரவு மிஞ்சிய செலவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை சுப செலவு தான் இருந்தாலும் இது வந்ததை விட 2 பங்கு செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாளாக இருந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு. அதனால் சிறு ஆதாயமும் இருக்கும். பெருத்த ஆதாயம் இல்லை, சிறு ஆதாயம் இருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.